ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட், அதாவது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட அந்த தொடர் எவ்வளவு பிரபலமாக போயிட்டுருக்கோ அதற்கு அடுத்தபடியாக பாப்புலராக தற்போது போயிட்டுருக்கிறது இந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அர்பன் லெஜண்ட் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த ஆவிகள், பேய்கள், ஆன்மாக்களை பற்றி மக்கள் சில விஷயங்களை சொன்னால் பயப்படுவாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் மோகினி பிசாசுகள், இரத்த காட்டேரி, குட்டிச்சாத்தான்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பயப்படுறோமோ அது மாதிரி உலகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் சில ஸ்டோரி மாதிரி இருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி பேசினா அந்த மக்கள் கண்டிப்பாக பயப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடியது தான் நம்ம இந்த அர்பன் லெஜண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி இன்றைய டாப்பிக்கில் மக்கள் மிரளக்கூடிய ஆவிகள் மற்றும் ஆன்மாக்கள் சம்பந்தமான 2 அர்பன் லெஜண்டை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் போல நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இன்றைய காணொலியும் இருக்க போதுங்க. நீங்கள் நம்ம சேனலினுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற முதலாவது அர்பன் லெஜண்ட் நம்ம நாட்டினுடைய நார்த் இந்தியாவில் மக்கள் மிரளக்கூடிய ஒரு அர்பன் லெஜண்டை தாங்க பார்க்க போறோம். இந்த அர்பன் லெஜண்டுடைய பேர் நிசி டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த அர்பன் லெஜண்ட் நார்த் இந்தியா முழுவதும் மிக பிரபலமான ஒரு லெஜண்டாக இருந்தாலும் கூட மேற்கு வங்கம், ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இந்த டாப்பிக்கை பற்றி பேசினா மக்கள் கண்டிப்பாக மிரளுவாங்க. அந்த அளவுக்கு மிக அதிபயங்கரமான ஒரு அர்பன் லெஜண்ட் தாங்க இது. நிசி டாக் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிசி அப்படிங்கிறதுக்கு இரவு அப்படின்னு பொருளுங்க. டாக் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிடுதல், அதாவது அழைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இந்த நிசி டாக் அப்படிங்கிறது ஒரு ஆவி அல்லது பேய் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உதாரணமாக தமிழகத்தில் நம்ம எப்படி குட்டிச்சாத்தான்கள், மோகினி பிசாசுகளை பற்றி பேசுகிறோமோ அது மாதிரியான ஒரு கொடூர பேய் தாங்க இந்த நிசி டாக் அப்படிங்கிறது. இந்த நிசி டாக் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவு நேரத்தில் குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் தனிமையாக இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில், ஆட்கள் இல்லாத காட்டுப்பகுதியில் மறைஞ்சிருக்குங்க. அப்போது அந்த வழிப்பகுதியாக ஏதாவது மனிதர்கள் நடந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பின் சைடில் இருந்து தெரிஞ்ச பரிச்சயமான குரல் மூலியமாக அவங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும்போது தங்களுக்கு தெரிந்த நபர்களுடைய குரல் மூலியமாக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு மர்மமான உருவம் நிற்குங்க. சில இடங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பரிச்சயமான குரல் மூலியமாக பேசினாங்க இல்லையா, அந்த உருவமாகவே அந்த நிசி டாக் நிற்கும். அதை பார்த்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அந்த உருவம் நிற்கக்கூடிய இடத்தை நெருங்கி போகும்போது பக்கத்தில் போன உடனே அவனுடைய சுய உருவத்தை காமிக்க ஆரம்பிக்குங்க. அப்போதே அதை பார்த்து அந்த நபர் அங்கேயே மரணித்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறதுங்க. இந்த சம்பவத்தை தான் இந்த நிசி டாக்காக மேற்கு வங்கம், ஒரிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில மக்கள் நம்புறாங்க. இந்த காரணத்தினால இந்த மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா மாநில மக்கள் இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பயணம் பண்ணி போகவே மாட்டாங்க. அப்படி மீறி பயணம் பண்ணி போனாலும் கூட யாராவது பின் சைடில் இருந்து தனக்கு தெரிந்த குரல் மூலியமாக கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரத்தில் மேக்சிமம் நண்பர்கள் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அதற்கு காரணம் இந்த நிசி டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் சொல்லப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த நார்த் இந்தியன் மக்கள் இரவு நேரங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, ஆக்சிடென்ட் மூலியமாக இறந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையுமே இந்த நிசி டாக் தான் தாக்கி கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் நம்பிட்டு தாங்க இருக்காங்க. இந்த நிசி டாக் உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க மக்கள் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயற்கை முறையில் இறந்து போனவங்களுக்கு அதற்கு பின்பு அந்த ஈமச்சடங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த திதி கொடுக்கறது, மற்ற இந்த சடங்கு முறைகள்லாம் செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா நிசி டாக்காக அவங்களுடைய ஆன்மா மாறிடும். அதற்கு பின்பு அவங்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார மக்கள் வரும்போதெல்லாம் தனிமையில் இருக்கும்போது எப்படி மோகினி பிசாசு வந்து அட்டாக் பண்ணி கொள்ளுதோ அதே மாதிரி இந்த நிசி டாக் அப்படிங்கிற இந்த ஆன்மாக்கள் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கம் மற்றும் நார்த் இந்தியன் மெம்பர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருங்க. இரவு நேரத்தில் அந்த நார்த் இந்தியன் சைடில் தனியாக போகும்போது இந்த நிசி டாக்கிட்ட இருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தனிமையாக இரவு நேரத்தில் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய பின்புறத்திலிருந்து யாராவது பரிச்சயமான குரல் மூலியமாக கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி பார்க்காம இருந்தால் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. திரும்பி பார்க்காம வந்துட்டோம் அப்படின்னா அந்த நிசி டாக் ஒன்றுமே பண்ணாது, நம்ம திரும்பி அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால தான் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒரிசா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இரவு நேரத்தை முழுமையாகவே பயணம் செய்வதை தவிர்க்கிறாங்க. அப்படி மீறி பயணம் செய்தாலும் கூட உண்மையிலேயே தனக்கு தெரிந்த ஒரு மனிதன் பின் சைட்லேருந்து கால் பண்ணாலும் கூட இரவு நேரமாக இருந்தால் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அந்த இடத்தை விட்டு திரும்பி பார்க்காம ஓடி வருவதை வழக்கமாக வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க.
அந்த நிசிடாக்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்பவங்களை அந்த மேற்கு வங்க மக்கள் சொல்கிறாங்க. அதில் மிகவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நண்பர்களோடு சேர்ந்து இரவு நேரம் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த லேக்கில் அந்த போட் ஓட்டக்கூடிய நபர்கிட்ட அந்த போட்டில் ஏறி சுற்றி பார்த்துட்டு இரவு நேரம் திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்போது அந்த லேக் பகுதியிலேயே ஒரு ஃபயர் கேம்ப் உருவாக்கி அங்கேயே தங்கியிருக்கலாம் நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்காங்க. அப்படி அந்த சுற்றுலாவுக்கு போன நண்பர்கள் எல்லாமே லேக்குக்கு பக்கத்துலேயே இரவு நேரத்தில் ஃபயர் கேம்ப் ஏற்படுத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பகல் நேரத்தில் இந்த போட்டை வந்து ஓட்டிகிட்டு வந்த ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அந்த லோக்கல் ஏரியா நபர் ஒருத்தர், அவருடைய குரல் மூலியமாக பின் சைட்லேருந்து யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி தோணியிருக்குங்க. அதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பின்னாடி போய் யாருன்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்க்கும்போது அந்த 2 பேரும் அங்கே இறந்து கிடந்திருக்காங்க. இதற்கு காரணம் அந்த நிசிடாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த போட் ஓட்டுன அந்த நபரை கூப்பிட்டு மீதமுள்ள 2 பேர் நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, போய் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த போட் ஓட்டிய நபர் தெளிவாக சொல்லியிருக்காருங்க, இரவு நேரம் நான் இங்கே வரவே இல்லை, என்னுடைய குரலில் கூப்பிட்டது நிசிடாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை பற்றி மேற்கு வங்க மக்கள் நம்மகிட்ட இது ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் கடைசியாக சொன்ன இந்த ஸ்டோரி உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் கூட இந்த நிசிடாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மையாக இருக்க ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சம்பவத்திற்கும் இந்த மோகினி பிசாசுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய இந்த சம்பவத்திற்கும் கொஞ்சம் ஒத்து போகிறது அந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 2வது லெஜெண்டை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாங்க. நம்ம பார்க்க போகிற 2வது அர்பன் லெஜெண்ட் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அர்பன் லெஜெண்டுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே கனவுகள் வருவது நார்மல் தாங்க. ஜப்பானிய மக்களுக்கு கனவுகள் வரும்போது அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கனவு வந்தால் மட்டும் அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் சொல்லக்கூடிய இந்த அர்பன் லெஜெண்ட் தாங்க. அந்த கனவினுடைய பேர் தி ட்ரீம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அர்பன் லெஜெண்டை பற்றி பயப்படுவதற்கான காரணத்தை ஜப்பானிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு ட்ரீம் வருதுங்க. அந்த ட்ரீமில் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலினுடைய ஹால்வேல சென்டராக நிற்கிற மாதிரி இவருக்கு கனவு வருதுங்க. அதற்கு பின்பு அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் படிக்கக்கூடிய ஸ்கூல் கிடையாதுங்க. இதற்கு முன்பு அந்த ஸ்கூலை அந்த பையன் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பையன் இங்கிருந்து நம்ம இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்வேல நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஹால்வேல இவன் மட்டும்தாங்க இருக்கான். அந்த ஹால்வேல ஒரே ஒரு சின்ன லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹால்வே சைடில் 2 சைட்லையுமே இருக்கக்கூடிய ரூம்ஸ்கள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குங்க. அப்படி இந்த பையன் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவன் நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க அந்த ஹால்வேல. கடைசியாக இவன் நடந்துக்கிட்டே இருக்கான், ஆனால் அந்த ஸ்கூலை விட்டு வெளியவே வர முடியல. அப்போது தான் அந்த பையனுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க. இவன் சுற்றி ஒரே இடத்துக்கு தான் அவன், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே தான் மறுபடியும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு பின்பு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஹால்வேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமையும் போய் தட்டி பார்க்குறாங்க. எந்த ரூம், எல்லா ரூமும் பூட்டி தாங்க இருக்குது. அதில் ஒரு ரூம் மட்டும் திறந்துருக்குங்க. அந்த ரூம் வழியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே போன இந்த பையன் அங்கே ஏதாவது வெளியே போகிறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடம் வந்து இன்னொரு ஹால்வேக்கு வந்து கூட்டிகிட்டு போருங்க. அந்த ஹால்வே வந்து இவன் ஏற்கனவே இருந்த அந்த தளத்தினுடைய 2வது தளம், அதற்கு மேலுள்ள தளத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுங்க. அங்கே போகிறான். அங்கே போயிட்டு ஏதாவது வழி இருக்கா, எக்ஸிட் ஆகிற வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்கலைங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சுற்றின மாதிரியே திரும்ப எல்லா இடத்துக்கும் வேகமாக ஓடுறான். ஓடி பார்க்கும்போது மறுபடியும் அதே ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து தான் நிற்கிறான். இந்த நேரத்தில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்கு பிடித்த கடவுளுடைய சோகத்தை சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து தேடி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பர்டிகுலர் இன்னொரு சப்வே ஒன்று இருக்குங்க. அந்த வேக்குள்ளே ஓடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அது 3rd ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஹால்வேங்க. அந்த 3rd ஃப்ளோருக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான். இவன் போய் நிற்கக்கூடிய இடத்துல டெட் எண்டுங்க. அந்த டெட் எண்டில் ஒரு பெரிய வால் கிளாக் இருக்குது. அந்த வால் கிளாக்கை பார்த்த உடனே அப்போது தான் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த வால் கிளாக்கில் பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு இருக்காங்க. நள்ளிரவு தோராயமாக ஒரு 1 மணி இருக்குங்க. அதே நேரத்தில் இவனுக்கு இன்னொரு விசித்திரமான சத்தமும் கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ இந்த 3rd ஃப்ளோரில் தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யாரோ ஒரு நபர் நடந்து வர மாதிரி அந்த காலடி சத்தம் இவனுக்கு தெளிவாகவே கேட்டிருக்குங்க. அதற்கு பின்பு இவனுக்கு ரொம்ப பயம் அதிகமாயிருச்சுங்க. இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது ஹால்வேல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லிட்டு ஓடி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு பாத்ரூம் சைடில் போய் நிற்கிறாங்க. அந்த பாத்ரூம் பக்கத்தில் போன உடனே அந்த காலடி சத்தம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குங்க. அந்த காரணத்தினால அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஓடின உடனே அந்த ஹால்வேல ஒரு எக்ஸிட் ரூம் இருக்குங்க, எமர்ஜென்சி ஓப்பன் ரூம் இருக்குது. ஆனால் அந்த கதவு வந்து பூட்டப்பட்டிருக்குங்க. அதை பார்த்த உடனே எப்படா வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த தாழ்பால் போட்டிருக்கக்கூடிய டோர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்காங்க.
ஒரு பேப்பரில் எழுதியிருக்காங்க, ஒட்டப்பட்ட பேப்பரில். அதில் என்ன எழுதப்பட்டுள்ளதுன்னா, இதனுடைய சாவி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3rd ஃப்ளோரில் 108வது ரூமில் இருக்குது, போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டுள்ளதுங்க. அதை பார்த்த உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த 108வது ரூமை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போதே அந்த காலடி சத்தம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. கரெக்டாக 108வது ரூமை கண்டுபிடிச்சிடறான். திறந்த உடனே உள்ளே போன உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் ஒவ்வொரு டேபிள்லையும் ஸ்கூல் பேக்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்கூல் பேக்ஸில் ஒவ்வொரு பேக்காக திறந்து சாவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க, அந்த எக்ஸிட் ரூம் சாவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த காலடி சத்தம் ரொம்ப பக்கத்தில் இவனுக்கு நெருங்கி பக்கத்தில் வந்துருச்சுங்க. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக ஓடி போய் அந்த 108வது ரூமினுடைய கதவை பூட்டிக்கிறாங்க, தாப்பால் போட்டுக்கிறான், உள் தாப்பால். அப்படி போட்ட உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கேயே உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த காலடி சத்தம் அந்த டோருக்கு பக்கத்தில் வந்து டோரை தட்டுறாங்க. அந்த காலடி சத்தத்தில் இருக்கக்கூடிய நபர், ஆப்போசிட் நபர் வந்து பார்த்திங்கன்னா டோரை தட்டுறாங்க, 108வது டோரை. ஆனால் இவனுக்கு பயம் அதிகமான காரணத்தினால உள்தாப்பால் போட்டுருக்கிற அந்த இதை வந்து திறந்து விடவே இல்லைங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பார்க்குறாங்க. அதற்கு பின்பு அந்த டோரை தட்டுன அந்த காலடி சத்தமும் சரி, அந்த டோர் சத்தக்கூடிய நிகழ்வும் சரி அப்படியே நின்றுதுங்க. அதற்கு பின்பு ஒரு மயான அமைதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு தெரிய வருதுங்க. இந்த காரணத்தினால சரி நம்ம எப்படியாவது வெளியே போயிடலாம், அந்த உருவத்தை காண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை மெல்ல திறக்கிறாங்க. அந்த 108வது அறையினுடைய டோர் திறந்து பார்க்கும்போது அவனுக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த திறந்து பார்த்த உடனே பக்கத்தில் நிறைய பள்ளி மாணவர்களுடைய உடல் உறுப்புகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடக்குதுங்க. தலை தனியாக, கால் தனியாக, கை தனியாக வெட்டப்பட்டு உடல் உறுப்புகள் கிடக்குதுங்க. இது எல்லாமே கனவுல தாங்க இவனுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்வுகளை அந்த கனவுல பார்த்த அந்த பையன் அதற்கு பின்பு எந்திரிக்கவே இல்லை, நிரந்தரமாக தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய மக்கள் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த அர்பன் லெஜனுக்காக. அந்த காரணத்தினால இந்த ஜப்பானிய மக்கள் எந்த கனவு வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நாம் எப்படி கனவு வந்து அதை ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுறோம். ஆனால் இந்த ஒரு கனவு மட்டும், இந்த ட்ரீம் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த கனவு மட்டும் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா 1 அல்லது 2 நாட்களில் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய மக்கள் தற்போது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால தான் இந்த அர்பன் லெஜனை இவங்க ஒரு சபிக்கப்பட்ட அர்பன் லெஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சபிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த கனவு யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய மக்கள் கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் இந்த கனவுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் நம்ம மறந்துடணும் அவங்க. அப்படி மறக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டெய்லியுமே இந்த கனவு 2-3 நாட்கள் தொடர்ந்து வரும், அதற்கு மேலே நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கப்பட்ட இந்த அர்பன் லெஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மறுபடியும் இந்த கனவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக வராது, அதனால தான் தைரியமாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது. இந்த அர்பன் லெஜண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உருவாக்கப்பட்ட கட்டுக்கதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எனக்கும் தோணுது. அதனால தான் இந்த ஸ்டோரியை ஒரு வாரம் படிச்சுட்டு மறுபடியும் மறக்கலை அப்படின்னா இறந்துருவோன்னு சொல்லியும் கூட நான் தைரியமாக அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த வித பயமும் வேண்டாம், கண்டிப்பாக எதுவும் நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க மைண்ட்லேருந்து. அதற்கு பின்பு யாருக்காவது இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன் நண்பர்களே. இந்த ரிப்ளை பண்ணும்போது கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட்டின் சிம்பிள் மட்டும் தான் கொடுக்குறதுங்க, வேறு எதுவும் ரிப்ளை பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராமில் வரவங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணுறேன். அதுலேயுமே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுடைய மொபைல் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மொபைல் நம்பர் எல்லாத்துக்குமே கொடுத்து அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்க்கே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மன்னிச்சிருங்க. அதற்கு வேறு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம சேனலினுடைய கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிளப் ஹவுஸில் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி நம்ம பேஜை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளப் ஹவுஸ் சாட் ரூம் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து பேசலாம். எப்படி வந்து ஃபோன் மூலியமாக பேசுகிறோமோ அந்த மாதிரியே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த மாதிரி எங்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்று நம்ம பார்த்த 2 சம்பவங்களுமே உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காணொலிக்கு கீழே உள்ள லைக் பட்டனை தட்டி விட்டு முடிஞ்சால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே சோஷியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். அதன் மூலிமா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் தாங்க வரப்போகுது. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.